ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஜான்ஸுவா காமிக்கிறாங்க. அவள் ஒரு மேல் மாடல் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த நைட்டுக்கு அப்புறம் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட ஞாபகம் உனக்கு எப்பயுமே வராது அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் லீட்ட வந்து டைவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் கேட்டிருக்கா. நீ வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டாங்க. வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, முறைப்படி நம்ம போய் சைன் வாங்கிக்கலாம் அப்படின்றத செட்டு போனதுமே அங்கே அதை கேட்டுட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ். என்ன மேடம் வந்து இந்த டைம் உண்மையிலேயே வந்துட்டு சைன் பண்ணி போயிட்டுருக்காங்க, என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு கேட்டதும் அவள் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, அப்படிலாம் வந்துட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டா, அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவுமே பேபி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எனக்கு ஒரு சூப்பரான வந்து மேல் மாடலை ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவருமே ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே ஒரு பையனோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு இவர் பர்ஃபெக்டாக இருப்பார் மேடம் வந்துட்டு, ஆனால் லைட் போட்டு இருந்தால் பிடிக்காது, ஸோ வந்துட்டு இவர் லைட்லாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருப்பார் அப்படின்றத சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ்லாம் சொன்னதும் எல்லா ரூல்ஸ்க்குமே நான் வந்துட்டு ரெடியாக இருக்கேன், இன்றைக்கி அந்த ஆளை வந்து என்கிட்ட அனுப்பிவிடு அப்படின்றத சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவருமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் போய் அங்கே வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ தான் எதுக்காக இந்த முடிவு பண்ணான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டுக்காக நைட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவன் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு ரூமுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த முடிவு எடுத்துட்டா போல். இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே என்ன பண்ணுறது அவன் கேட்டதுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது அக்ரிமெண்ட் படி, ஸோ நீ என்ன வேணாலும் ஒரு லைஃப்பில் பண்ணிக்கோ அப்படின்ற சைட்டு அப்பாட்ட அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே நைட் அந்த மேல் மாடலுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அங்கே வந்து கால் பண்ணுறான். பட் அவள் ஃபோனை அங்கே கட் பண்ணி விட்டுறான். அப்போ அங்கே லைட்லாம் ஆஃப் ஆகவுமே அங்கே வந்து புரிஞ்சுக்குது அப்படின்னா அந்த மேல் மாடல் தான் வந்திருக்காரு அப்படின்ற சைட்டு. அங்கேவுமே அந்த பர்சன் வந்து நின்றுட்டுருக்கான். அந்த பர்சன் வேறு யாரும் இல்லாததான் நம்ம ஹீரோ கிம். அப்போ ஹீரோயினுமே அவன் ஹாப்பியாகிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டு இதானே உனக்கு ஃபஸ்ட் நைட்டே, உன்னோட ஹஸ்பண்டு கூட சேர்ந்து நீ இப்போ வரைக்கும் ஒன்றா இருந்ததே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல்லாம் பண்ண மாட்டேங்களான்னு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீ இப்படி டிசிஷன் எடுக்க காரணம் என்னன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவன் பக்கத்தில் எப்போ நெருங்கி போனாலுமே டச் கூட பண்ண விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னை லவ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் அப்படிலாம் கிடையாது, உன் பக்கத்தில் வர்றதுக்கு வேற ஒரு பொண்ணுங்க கிட்ட நான் போவேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோட்ட இதெல்லாம் சொன்னதுமே நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, இப்போ நான் வந்துட்டு உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே அவளுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே வந்துட்டு ஒரு லெட்ரு வேறு எழுதி வச்சுருக்கான், கேர் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணாடியில் போய் பார்க்கும்போது அங்கே கழுத்தில் வந்துட்டு காயமாக இருக்கோமே, இந்த ஸ்கார்ப் இன்னைக்கு இந்த பார்ட்டி கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் லீயே காமிக்கிறாங்க. அவள் வந்து அங்கே பார்ட்டிக்காக போகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அந்த இடத்துக்குன்னு சொன்னதும் என்னாலலாம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னதுமே உங்கள் ஒய்ஃபுமே அங்கே வராங்கன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீ வா என் கூட அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறமே அங்கே வந்து போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவுமே இருக்கான். இவங்க 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு போல். நீ எதுக்காக இப்படி வேற ஒரு பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு இப்படி இருக்கிறது தான் எனக்கு வந்துட்டு பிடிக்கும், என்னை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீ ஏன் எப்பயுமே வந்துட்டு தனியாகவே சுற்றிட்டு இருக்க, எந்த ஒரு பொண்ணையுமே வந்துட்டு உன் கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன் பையங்க மேலே எதுவும் உனக்கு வந்துட்டு லவ் வந்துருச்சா, என்ன இதை வந்துட்டு அப்படிலாம் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நீ வாய மூடு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக என்ஜாய் வர்றா. நம்ம ஹீரோ அவ்வளோதான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவங்க அசிஸ்டன்ட் பார்த்தீங்களா மேடம், இப்போ வரைக்கும் டைவர்ஸ் வந்து முறைப்படி அனௌன்ஸ்மெண்ட்டே ஆகலை, ஆனால் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காருன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவள் போகிறா. போயிட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பொண்ணுங்களோடலாம் சேர்ந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட நீ மரியாதை இங்கேருந்து எந்திரிச்சு போ அப்படின்றத சொன்னதுமே நான் போக மாட்டேன், எனக்கு இன்னைக்கு நைட்டுக்கு வந்துட்டு இவர் காசு பேருந்து பே பண்ணியிருக்காரு, ஸோ நான் இவர் கூட தான் இருப்பேன் அப்படின்றத சொன்னதும் அதை விட ஒரு பெரிய செக்கப் போட்டு கையில் கொடுத்து இதை வாங்கிக்கிட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம லீக்கு வந்து ரொம்பவே வந்து டென்ஷனாகி போயிடுது. என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுன்றது மட்டும்தான் இவனோட மைண்டில் இருக்குது. அங்கே கோமா போகும்போது நம்ம ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஸ்கார்ப் வந்துட்டு அவள் கட்டியிருக்கதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு அப்படியே நக்கலாக அப்படியே சிரிச்சிட்ருக்கான் அவளவே பார்த்து. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் போகும்போது அங்கே நம்ம ஹீரோவோட கார் போகுது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் இது மிஸ்டர் கிம்மோட வந்துட்டு கார் தானே மேடம் அப்படின்றத சொன்னதும்
அவன் வந்துட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அவனும் இவனை மாதிரி தான் இருப்பான். மேரேஜுக்கு அப்புறம் இவனுமே வந்துட்டு ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இது மாதிரி தான் நடத்திட்டு இருப்பான் அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வெறுப்போடவே அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே காருக்குள்ளே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான் இருக்காரு. மட்டும் நான் வந்து உங்க கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக என்னை வந்துட்டு கொல்லாம விட மாட்டாங்க அப்படின்றத சொல்லும்போது, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, நேற்று உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சான், காசு மேடம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் வந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் நீங்கள் வந்துட்டு மேடம் வந்து ஏன் இப்படி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் நேரடியாகவே அவங்கள போயிட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்க கேட்டுக்கலாமே, அவங்களுமே இப்போ டைவர்ஸ் வந்துட்டு ஆகிட்டாங்க அப்படின்றத அவன் சொன்னதும், இல்லை இருக்கட்டும் நான் இன்னும் கொஞ்சமே டைம் எடுத்துக்கிறணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே தாத்தாட்ட தான் நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். தாத்தாட்ட டைவர்ஸ் ஆனதை சொல்லிடுவோன்னு பார்த்தா அவர் பேபி பெற்றுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆகலை. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ எப்படிப்பட்ட ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் ப்ரெக்னென்ட்டே இன்னும் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து அதனால் இதுக்கப்புறம் வீக்லி வந்துட்டு என்னை வந்து மீட் பண்ண வை அப்படின்றத சொன்னதும், அவருக்கு வந்துட்டு வேலையெல்லாம் இருக்குமேன்னு சொன்னதும், என்ன வேலை வெட்டி முடிக்கிறது இருக்க போகுது, நீ பேசாமல் காசு நிறையா கொடுக்குறேன், வேறு யாரு கூடயும் போகக்கூடாது, என்கிட்ட மட்டும் வர சொல்லு அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோவுமே அது எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நைட் போல் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஆள் வரலன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எங்கே அந்த ஆள் அப்படின்றத கேட்டதும், அவர் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கார் மேடம், வந்துடுவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை வர வேணாம், ஒரு மேல் மாடலை வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத சைட்டு அவள் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். அப்போ அங்கே ஒரு மேனேஜர் வந்து உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்றத கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு எனக்காக மேல் மாடல் சூஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே, இங்கே நம்ம ஹீரோட்டை இப்படி மேடம் சொல்லிட்டு வேற ஒரு மேல் மாடல் பார்க்க போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும், ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு வேமாவும் அங்கே கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் அதே மாதிரி நிறைய ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சதுமே நம்ம ஹீரோயின் அங்கே பாடியெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, யார் பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு. லீக்காக அங்கே நிறைய பொண்ணுங்களெல்லாம் அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்ணி வச்சு, எந்த பொண்ணு உனக்கு வேணுமோ நீ வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண அப்படின்றத சொன்னதும், யாருமே எனக்கு தேவை கிடையாது, முதல் எந்திரிச்சு வெளியே போங்கன்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு உன் ஒய்ஃபை நீ இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தா அவங்ககிட்ட சொல்லிட வேண்டியதானேன்னு சொல்லும்போது, நான் அவளை லவ்லாம் பண்ண கிடையாது, நான் அவளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வேறு ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணியிருக்கா. அப்போ அங்கே லீ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அங்கே அவங்க ஒய்ஃபை பார்த்து, ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கியோ அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீ மற்றவங்களோட வந்துட்டு சுற்றிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு பிடிச்ச பர்சனோட சுத்த முடியாதா அப்படின்ற சட்டை அங்கே கேட்டதுமே அங்கே லீக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அந்த பொண்ணை மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அங்கே இருந்து அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோ எனக்கு அதை பற்றிலாம் நான் கவலையே கிடையாது, நம்ம 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்கிட்ட காசு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாத்தையும் அங்கே லீக் கேட்டுட்டு அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரியாக பேசுனதுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக வந்துட்டு அந்த பர்சனை போட்டு அடித்து பயங்கரமாக காயப்படுத்திடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வந்துட்டு உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, நாளைக்கு வந்து மீட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே அங்கே லீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நீ என்ன பண்ணுறியோ அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. 2 பேத்துக்கும் மாற்றி மாற்றி இப்படி அங்கே வந்து சண்டை போயிட்டுருக்கு. ஹீரோ அவங்க மேனேஜரை பார்த்து, இதெல்லாம் உன்னோட வேலை தானே, எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி அவளுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சு அப்படின்றத சொன்னதும், அவங்க தான் கேட்டாங்கன்னு சொன்னதுமே அவனை போட்டு அடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்துக்கோ இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அடித்து சண்டை போடுற லெவலுக்கு வந்துடுறாங்க. அப்போ நீ என்ன ஃபன் தானே பண்ணணும், என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி இழுத்துட்டு போகிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துவிட்டான். அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே கூட இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரே ஃப்ரெண்டு தான் போல். ஸோ நம்ம 3 பேருமே சேர்ந்துட்டு கேம் விளாட்லாம், நீ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு சொல்கிறேன் இல்லை உனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, நான் உனக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸை எழுதி கொடுத்துட்றேன், வா போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே விளையாடுறதுக்காக போகிறாங்க. நீ வந்துட்டு ஆனால் அந்த கேமில் என்னை தோக்கடிக்கணும்னு சொல்கிறான். எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. கேமே வந்துட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக அங்கே விளையாண்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவ்வளவே தானே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் கடைசியில் நான் வின் பண்ணிட்டேன், இப்போ கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நம்ம லீ நான் கூட்டிகிட்டு போய் அவளை ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம லீ வந்து நீ காரில் ஏறுன்னு சொன்னதும், நான் ஏன் உன் கூட காரில் ஏறணும், சரி ஓகே நீயாவே வந்து டிரைவராக இருக்கேன்னா எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி அவன் கூட போக போகிறா. அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, முன்னாடி வந்து உட்காருன்னு சொன்னதும், நீ என்னோட டிரைவர் தானே,
மரியாதையோட போ அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவனுமே வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இப்படியே சண்டை போயிட்டு இருக்க வேணாம், நம்ம 2 பேருமே திரும்ப சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். நீ தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்னோட லைஃப்பை நான் என்ன வேணாலும் வாழ்ந்துட்டு போகிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற சொன்னதுமே அவனுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. அப்புறம் நைட் அங்கே வீட்டில் வந்துட்டு அவள் தூங்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். லைட்லாம் ஆஃப் ஆனதுமே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண வந்ததோ, என்னாச்சு உன் ஃபேஸ் வந்துட்டு ஏன் இவ்வளோ சுட்டுட்ருக்கு, என்ன உனக்கு உடம்பு முடியலையா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அப்படிலாம் கிடையாது, என்னால் உனக்கு வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன் இல்லை நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக வர்றான். எங்கள் கிம்மை காணோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதும் அவன் ஃபேஸெல்லாம் ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு, அவனுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னான். ஸோ வந்துட்டு அவனை கிளம்பி போக சொன்னேன், அவன் என்னமோ கோவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவனுமே சேர்ந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் கையில் வாட்சை பார்த்துட்டு இவ்வளோ வந்துட்டு காஸ்ட்லியான வாட்ச் உனக்கு ஏது அப்படின்றத சொல்லி கேட்டதும் இது வந்துட்டு என்னோட கிளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆமாம் உன்னோட பிரதருக்கு வந்து உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், ஸோ வந்துட்டு அதுக்கான பேமெண்ட் எல்லாமே நானே கொடுத்துட்றேன், நீ இதுக்கப்புறம் இன்னொரு கிளைண்ட்டெல்லாம் அட்டன் பண்ண கூடாது, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிக்கோமே அப்படின்றத சொன்னதும் அவனும் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண போயிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு இன்னுமே நீ இப்படி தான் பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு ஆஃபீஸில் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, மேனேஜர் நீங்கள் போயிட்டு இப்போ உடம்பு முடியாமல் இருக்குது டாக்டரை பாருங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேடம்கிட்ட நீங்கள் போகும்போது அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருமேன்னு சொன்னதும் உடனே அங்கே டைரக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்கிறான். என்ன அவங்களோட நேமை சொன்னதுமே இவர் உடனே ஓகேன்னு சொல்லிடுறாரு, என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் அவள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அங்கே லீவ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை உன்னோட நேமில் நான் மாற்றிட்டேன் அப்படின்றத சொன்னதும் இது ஏன் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க, நீ பேசாமல் வந்துட்டு உன் ஆளுங்ககிட்ட கொடுத்து விட்ருக்கலாம்ல அப்படின்றத அவள் சொல்லிட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு போகிறா. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அங்கே போகும்போது லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவுமே இருக்கான். அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஐயோ கடவுளை இப்போ என்ன அவங்க பார்த்தாங்கன்னா கொன்றுவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக கிளம்பி தாத்தாவை பார்க்க போகிறா. அப்போ ஹீரோ என்னாச்சு ஏன் அந்த பொண்ணு இப்படி ஓடிட்டுருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க தாத்தாக்கு ஓட முடியல அவங்கள தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற சொன்னதுமே அங்கே அசிஸ்டண்ட்டை எவ்வளோ பெஸ்ட்டான டாக்டரை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ண முடியுமோ அப்படி ஏற்பாடு பண்ணி அவங்க தாத்தாவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, பில் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்படி நம்ம ஹீரோயின் அங்கே தாத்தாவை உள்ளே பார்க்க போனதும் அங்கே ஒரு ஆன்ட்டி அவங்க கசின் சிஸ்டருமே இருக்காங்க. என்ன 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம், நீ நைட்டில் ஏதோ பசங்களோடலாம் சேர்ந்து சுற்றுற மாதிரி இருக்காமே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க தாத்தா முன்னாடி இன்சல்ட் பண்ணதுமே தாத்தாக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிருது. என்னம்மா நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. கையில் வேற ரிங்க கிளம்பி அப்படின்றத சொன்னதும் அங்கே லீவ் வந்துடுறான். என்ன வந்துட்டு ரிங்க நீ வீட்டிலே மறந்து வச்சிட்டியான்னு சொல்லிட்டு கையில் போட்டு விட்டுட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது தாத்தா, நாங்கள் 2 பேருமே க்ளோஸாக தான் இருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அவங்க 2 பேத்துக்குமே ஷாக் ஆகிருது. அப்போ தாத்தா ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் பேபி பேத்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் அதை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம பிரச்சனைகள் இதோட சால்வ் பண்ணிக்கிறலான்னு சொன்னதும் என்ன நம்மளுக்குள்ளே இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு, அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்றத சொல்கிறா. நீ இப்போ என் தாத்தா முன்னாடி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு என்ன வந்து நான் இல்லாமல் வந்து யாரோட வந்து ப்ரெக்னென்ட் ஆவ அப்படின்றத கேட்டதும் ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீ தான் வந்துட்டு தேவையா, வேற ஆள் வந்துட்டு உதவ மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு நீ அப்படின்னா என்ன சீட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதுமே சீட் பண்ணுறதை பற்றி நீ பேசிட்டு இருக்கியா, என் கூட வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு நீ வேற ஒரு பொண்ணுங்க கூட சுத்தினவே தானே அப்படின்ற சொல்லிட்டு சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதான்னு சொல்லிட்டு போயிடுறா. பிறகு அவன் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அங்கே வந்து பில்லெல்லாம் அவன் பே பண்ண போகும்போது அந்த இடத்துல நம்ம கிம் வந்து பில் பே பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு ஷாக் ஆகிருது. இவன் இதுக்காக காசு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே அவன் என்னோட ஃப்ரெண்டுன்ற வாசி பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வரும்போது ஸ்னோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு விழுந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க கீழே இறங்கி நடக்கும்போது ஸ்லிப்பாக போகிறா. நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். 2 பேருமே இப்படி பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு காலில் வந்துட்டு பெயின் ஆகவும் நானே கூட்டிகிட்டு போய் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறான்.
ஹீரோயின் அவன் கையில் இருக்க வாட்ச் அப்புறம் அவனை வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணிட்டே இருக்கு. என்ன எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அப்படிலாம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ட்ராப் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே அங்கவே இறங்குறான். இதான் என்னோட வீடு, எனக்கு போய்க்கிற தெரியும்னு அவன் சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, உங்களோட நெய்பர் தான் நான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் அது தெரியாது போல் அவளுக்கு. அந்த டயத்தில் நம்ம ஹீரோ வாக் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோயின் அப்படி நின்று பார்த்துட்டே இருக்கா. நைட்டாகவே நல்லா தண்ணியை போட்டுவிட்டு அவள் எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டே புலம்பிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பேசாமல் எந்திரிச்சு போய் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான், வர்றதுக்கு 2 hours ஆகும், நான் வந்துட்டு பிறகு மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. 2 hours வந்துட்டு அப்போ வந்து வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு கூட மெசேஜ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பிறகுமே அவன் தண்ணியை போட்டுட்டு நான் சின்ன வயசில் அவளை காப்பாற்றினேன், அவள் எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒரு பர்சன்ட்ட போகலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ தான் காப்பாற்றினே அவளை அப்படின்றத கேட்டதும் இதெல்லாம் பேசுகிற நேரமா நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கா, அவள் எப்படி என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டே புலம்பிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் அவன் வீட்டுக்கு போகல, நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவன் வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு முடியாது, எனக்கு வந்துட்டு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து காலில் வந்து மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். நீ இப்போ வரதுக்கு ஏன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்றத கேட்டதும் எனக்கு சில வேலைகள்லாம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நீ என்ன மற்ற கிளைண்ட்ஸ்கிட்ட இன்னுமே போயிட்டுருக்கே அப்படின்றத சொல்லி கேட்டதும் அதெல்லாம் இல்லை வேறு ஒர்க்லாம் இருக்குல்ல அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு எந்த வேலையுமே இனிமேல் பண்ண வேணாம், உனக்கு வந்துட்டு எல்லா செலவையுமே நான் ஏற்றுக்குருவேன்னு சொன்னதும் நீ என்ன அப்போ லைஃப்பில் எனக்கு செலவு ஏற்றுக்குருவேன்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அங்கே நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறான். மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிக்கும் போது அங்கே பக்கத்தில் நம்ம ஹீரோவை காணோம். ஐ திங்க் அவன் கிளம்பி போயிட்டான் போல். இவன் வந்துட்டு எப்படி இப்படி பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து வேகமாக கிளம்பி வெளியே வந்துட்டுருக்கா. காலில் அடிப்பட்ட வாசி அங்கே வந்துட்டு பெயின் ஆகிட்டுருக்கு. அங்கே டாக்ஸிக்காக வெயிட் பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோவோட மேனேஜர் வாங்க உங்களை வந்து நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுமே உள்ளே இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேருமே பேசிட்டு போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ நான் வந்துட்டு சாப்பாடு எனக்காக எங்கள் மேனேஜர் வாங்கிட்டு வந்தார், பட் எனக்கு பிடிக்கல, நீங்கள் வேணா சாப்பிடுங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடு இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நான் வாங்கலை அவர் தான் வாங்கினாருன்னு சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி செய்கை காமிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து எங்கள் ஸ்கூலை பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப ஃபேமஸ் ஆமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே நீங்களுமே அதே ஸ்கூலில் தானே படித்தீங்க, நீங்கள் வந்து ஃபுட்பால்லாம் ரொம்ப சூப்பராக விளையாடுவீங்களாமே அப்படின்றத சொன்னதும் என்னோட மேட்செல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்கான். அதெல்லாம் இல்லை நான் வந்து பார்த்ததில்ல, மற்ற பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. ஏதோ ஒரு அழகான பொண்ணு மேலே க்ரஷ் இருந்ததாகவுமே ஆளுங்க எல்லாருமே சொன்னாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறான். பட் வந்துட்டு ஹீரோயின்ட்டு எதையுமே முழுசு அங்கே சொல்ல மாட்டான். அப்போ சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்பயுமே ஹீரோயினை தான் அங்கே நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். பட் ஹீரோயினுக்கு வந்து வேறு ஒருத்தவங்களும் அங்கே பார்க்குற மாதிரியே அவளுக்கு வந்து தோணி இருந்திருக்கு. நம்ம ஹீரோ ஆனால் நான் வந்து ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்றதை இப்போ வரைக்குமே அவட்ட அங்கே சொல்ல மாட்டான். அவன் பேசுகிறதுல வந்துட்டு சில விஷயங்கள் புரிஞ்சதோ அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கா. அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போகும்போது அங்கே காலில் வந்து ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கவும் டாக்டர்கிட்ட போகணுன்னு சொல்லும்போது வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவனை இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ மேனேஜர் இவர் தானே சாப்பாடு வாங்கினாரு, எதுக்காக நான் வாங்கினேன்னு சொல்லி போய் சொல்லிட்டுருக்காரு, ஏன் இவரே சொல்லியிருக்கலாமே உண்மைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தாத்தாவை பார்க்க போனால் ஆல்ரெடி அங்கே இருக்கான். அவள் காலில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு வா உன்னை டாக்டர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நீ என்னை கீழே இறக்கி விடுன்னு சொன்னதும் நீ பேசாமல் வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே இருக்க நர்ஸுங்க எல்லாருமே இவர் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்காரு ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்காங்க. நீ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா நானே வம்பு பண்ணி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோயின் இந்த வாட்ச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் இதை எப்படியாச்சும் விலைக்கு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணை அதை எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிவிட்டு இதை சில பீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி எல்லாமே விற்று போயிருச்சு அப்படின்றத சொன்னதும் அது எனக்கு எப்படியாச்சும் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டையுமே கூப்பிட்டு அந்த வாட்சை பற்றி அங்கே வந்துட்டு விசாரிக்க சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை நீ வந்துட்டு நல்லா யோசிச்சு பாரு, நீ அனுப்பி வச்ச அந்த மேல் மாடல்கிட்ட இது எக்ஸ்பென்சிவான வாட்ச், சில பீஸ் தான் வந்துட்டு இருந்துச்சான், இது எப்படி அவன்கிட்ட இருக்கும், என்னத்தை வந்து நீ என்கிட்ட மறைச்சிட்ருக்க, ஒழுங்காக வந்து உண்மையை சொல்லு யார் அவர் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மேடம் சொல்லிட்டு எப்படியோ வந்து சமாளிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோட்ட போய் வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோம்
சார் நீங்களும் சாவ போகிறீங்க, நானும் சாவ போகிறேன். மேடமுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சு, அந்த வாட்சை பற்றி விசாரிக்கிறாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு என்ன பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு எதையுமே அவட்ட மறைக்க மாட்டேன், நான் எல்லா உண்மைகளையுமே அவட்ட சொல்லிடுவேன். நீ வந்துட்டு எதை பற்றியும் பயப்படாத, நான் உன்னை எந்த விதத்துலையுமே ஹர்ட் ஆக விட மாட்டேன். நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு உனக்கு டபுள் போனஸாக வந்துட்டு நான் கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதும் அவர் ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வரும்போது நம்ம ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கே சில பேர்லாம் பார்த்துட்டு இங்கே வரை கிம் இருக்காருன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ ஆளுங்க எல்லாருமே பார்த்துட்டு நம்மளை பற்றி ஏதாச்சும் ஒரு கட்டுக்கதை கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே வந்துட்டு கிளம்பி போயிடலாம், நீங்கள் வந்து காரில் ஏறிக்கோங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ மேலே அடிக்கிற அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அவன் கையில் கட்டியிருக்க வாட்ச் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேல் மாடல் இவன் தானோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப டவுட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட வந்து கேட்கவும் முடியல, என்னாச்சு அப்படின்றத கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் சமாளிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஹெல்ப்புமே எனக்கு பண்ண வேணாம், பண்ண ஹெல்ப் வரைக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறாங்க, லைட்லாம் ஆஃப் ஆகுமே நீங்கள் இதுக்கப்புறம் வரவே நான் கிளம்புங்க அப்படின்றத சொன்னதும் நீ இவ்வளோ நாள் என்னோடய ஃபேஸை பார்க்கவே இல்லை, நீ இப்போ பார்க்க வேணாமான்னு சொன்னதும் நான் ஒன்றும் உன்னோட ஃபேஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டதுமே அங்கே அவன் லைட்லாம் போட்டுட்டு அங்கே பக்கத்தில் வர்றான். எங்கே வந்துட்டு ஃபேஸை மறைச்சிட்ருக்க, இப்போ என்ன பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஃபேஸை பார்த்ததுமே அது நம்ம கிம் தான். கோவப்பட்டுட்ருக்கா, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ லீயோட ஃப்ரெண்டு தானே, நீ எப்படி அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கலாம், இதுக்கப்புறம் நீங்கள் வரவே கூடாது, கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அவளை போர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ தானே சொன்ன என் கூட சேர்ந்து டெய்லி இருக்கணும், நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ போகணுன்னு சொன்னேன்னா நீ என்ன பண்ண போகிற, பேபிக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டதுமே நீ இதை பற்றி தேவையில்லாமல் நீ பேசிகிட்ருக்காத, நான் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அவங்க போர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணிவிட்டு நான் அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், என் கூட வந்துட்டு உனக்கு இருக்கணும்னு ஆசை இல்லையா, டச் பண்ணிப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஃப்யூச்சரில் வந்துட்டு உன்னை நான் மீட் பண்ணவே கூடாது, உன் மூஞ்சவே எனக்கு வந்துட்டு பார்க்க விருப்பம் கிடையாது, மரியாதையாக போயிடுன்னு சொல்லிட்டு அங்கே கழுதை பிடிச்சி அவங்க வெளியே தள்ளி விட்டுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி ரெடியாகி போகும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கண்டுக்காமல் அவள் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவை தான் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆல்ரெடி அவளுக்கு முன்னாடி அங்கே லீ வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தாத்தாக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, தாத்தாவை நானுமே வந்து மீட் பண்ண வர்றேன், தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத, நம்ம 2 பேருமே திரும்ப சேர்ந்துடலான்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஆல்ரெடி எல்லாமே முறிஞ்சு போயிடுச்சு, நானே இப்போ தாத்தாட்ட போய் டைவர்ஸ் ஆன விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போ வந்து இந்த டிசிஷன் எடுத்தேன்னா நம்ம 2 பேரும் எப்பயுமே சேர முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே கசின் சிஸ்டர் அதெல்லாமே கேட்டா. நான் இன்னைக்கு பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போய் உண்மைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் எல்லாத்தையுமே அங்கே சொன்னதுமே தாத்தாவை வந்ததுமே கோவப்பட்டுருக்காரு. நீ எதுக்காக இத்தனை நாள் இதை என்கிட்ட மறைச்சிட்டு இருந்த, ஏன் நீ வந்துட்டு அவனை டைவர்ஸ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவங்க ஆன்ட்டியுமே இவளை பற்றி தான் தெரியுமே, யார்ட்டையுமே ஒழுங்காக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழியத்துக்கே போட்டுட்ருக்காங்க. அப்போ தாத்தா எனக்கு இப்போ வேற ஒரு பர்சனை வந்துட்டு பிடிச்சிருக்கு, அவன் நான் நினச்ச மாதிரி கிடையாது தாத்தா, என்னை வந்துட்டு அவன் பாசமாக பார்த்துக்கல அப்படின்றத சொன்னதும் பர்சன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தாத்தா கேட்டுட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நான் தான் அந்த பர்சன், நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவங்க ஆன்ட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பரவாயில்ல நீங்கள் லீயை வந்துட்டு விட பெரிய பணக்காரர் தான், கண்டிப்பாக எங்களோட பொண்ணுக்கு நீங்கள் மேய்ச்சா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனே பல்ட்டி அடித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க, எதுக்காக இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ வாயை மூடிட்டு பேசாமல் இரு, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. அங்கே தாத்தாக்கு வந்துட்டு பேத்தி எப்படியாச்சும் ஹாப்பியாக இருந்தால் போதும், யாரையாச்சும் மேரேஜ் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ உடனே அவங்க கசின் சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு பெரிய ட்ராமா கம்பெனி வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு மெயின் ரோல் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் மரியாதை நீ இங்கேருந்து போயிரு, நீ இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாதான்னு சொல்லும் போது நீ பேசாமல் வாய முடிச்சு, என்ன பேபி நீ அமைதியாக இருக்கா, சாப்பிடு நல்லா, அப்படின்னா தானே தாத்தா சொல்கிற மாதிரி பேபியெல்லாம் வந்து பெற்று கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ அவங்க மேனேஜர்கிட்ட அவங்க கசின் சிஸ்டருக்கு யாருமே எந்த ரோலும் கொடுக்கக்கூடாது, அவளை வந்து பேன் பண்ணி விட்டுருங்க, அவள் ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அங்கே அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட வந்து இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கீங்க, உங்களை வந்து யார் இங்கே வர சொன்னதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதும் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் என்னை திட்டிகிட்டு இருக்கேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நான் வந்து உன்னை தொல்லை பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துட்டு பதிலுக்கு
ஏதாச்சும் எனக்கு பண்ண வேணாமான்னு சொன்னதும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னதுமே, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வர்றான். சரி ஓகே நான் அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு 2 பேருமே போயிடுறாங்க. அங்கே ரொமான்ஸ் பண்ணும்போது என் 2 பேத்துக்கு நடுவுல இருக்க அந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படியே இருந்துக்கிறட்டும். அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொன்னதும், அங்க அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கனவு கண்டுட்டாங்க. பயந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், "நீ என்ன இன்னும் கிளம்பலையா? இதுக்காக இங்கவே இருக்கன்னு" சொன்னதும், "மார்னிங்ல உன்னோட ஃபேஸை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ பார்க்க எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா?" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி தள்ளுங்க நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவள் போறா. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவன் கால் பண்ணி ஒரு டாக்டருக்கு வந்துட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஷீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே உள்ளே வராங்க. நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பார்க்கணுன்னு தான் வந்தேன். நீங்கள் ஏன் என்னை வந்து மீட் பண்ணக்கூட விரும்பலான்னு சொன்னதும், ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னோட லைஃப்பில். இதுக்கப்புறம் நீ வந்து வரக்கூடாதீங்கன்னு சொன்னதுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானே. நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன். என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் லீக்குமே அவங்க வந்துட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதை பற்றி அங்கே வந்துட்டு வெளியே எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லிடுறா. ஹீரோயின் ஆஃபீஸில் அவள் இருந்துட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் எல்லாமே வந்துட்டு வைரல் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினை பற்றிட்டு நல்லதாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பேடாகவுமே கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. இப்படி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உமன் வந்து லைஃப்பில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிட்டாங்களான்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. நம்ம லீக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. இங்கே பாரு வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்குன்னு பப்ளிக்காக வந்து எல்லாமே போயிட்டுருக்கு. நீ வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு திரும்ப சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ பேசாமல் அவளுக்கு வந்துட்டு இதில் ஹெல்ப் பண்ணிடு, அதில் வந்து சரியாயிரும்னு சொன்னதும், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அவளே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அவள் அதுக்கப்புறம் நான் காப்பாற்றுறேன்னு சொன்னதுமே இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவள் வந்து கேட்குறதுக்கு தான் வழியை காணோம் நம்ம ஹீரோயின். ஆனால் அவளே வந்துட்டு உல்டாவா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப மோசமாக பதிலெலாம் போட ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துடுறா, என்ன உன்னோட லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கா, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன நிலைமையாக போகுது பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின்கிட்ட மிஸ்டர் கிம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி மீடியாவில் பேசியிருக்காரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. அவரே வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் அவரே வந்துட்டு பயங்கரமான வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாரு. எல்லாத்தையும் பிளாக் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ஷீக் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எப்படி உன்கிட்ட வந்துட்டு என்ன இருக்குது, 2 பேருமே உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், நீ தேவையில்லாமல் என் லைஃப்பில் வந்து தலையிட்டு இருக்காத, உனக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, மரியாதையை போன்னு சொல்லிட்டு அவங்க கோமா கிளம்பிடுறான். ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே மேடம் வந்துட்டு லீயை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம், ஆனால் கிம் கூட அவங்களுக்கு பேர் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் எங்கே எதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், நீ உடனே கிளம்பி ரெடியாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. கொஸ்டின் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் போயிட்டுருக்கு, நீங்கள் எதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ யாருக்குமே எந்த பதிலுமே பேசலாமே வேமா அங்கேருந்து கிளம்பிடுறான். அசிஸ்டன்ட் மேடம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா உள்ள கிம் இருக்கவுமே அங்கே அசிஸ்டண்ட்டை, அப்படின்னா இத்தனை நாளாக இந்த ஆளுக்கு நீ வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கியா, உன்னை நான் பனிஷ் பண்ணலாம்ல அப்படின்றத சொன்னதும், நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ கூட சேர்ந்து கிளம்பி வா அப்படின்றத சொன்னதுமே 2 பேருமே அங்கே கிளம்பி போகிறாங்க. அந்த டயத்தில் லீயுமே அங்கிட்டு வர்றான். ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் அவனால் பார்க்க முடியல. அதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டதும் அங்கே அசிஸ்டன்ட் சாரோட புது வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, யாரும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் நான் இங்கெல்லாம் வர விரும்பலை, நீ என்னை வந்து விட்டு அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, நீ இப்போ வந்ததாகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவன் அங்கே உள்ளே தூக்கிட்டு போயிடுறான். நான் உன் கூட இங்கே இருக்க விரும்பலன்னு சொன்னதும், நீ இப்போ எதுவும் பேசக்கூடாது, என்னை கிஸ் பண்ண அப்படின்றத சொன்னதும், நீ இப்படி ஆர்டர் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட கேம் விளையாண்ட, இப்போ நான் விளையாடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணா நீ வந்துட்டு முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் நீ வந்து என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் காணும். அவனோட ஷர்ட்டை போட்டுட்டு அவள் சுற்றிட்டு இருக்கா. வீடு பூரா தேடிட்டு எங்கே வந்துட்டு ட்ரெஸ் இருக்குது அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ நடந்தேன்னு வச்சுக்கோமே உனக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கும், இல்லைனா இப்படியே தான் நீ சுற்றிட்டே தெரியணும் அப்படின்றத சொன்னதும், என்ன நான் பண்ணணும்னு சொன்னதும், இன்றைக்கி மீடியாஸ் முன்னாடி நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு நீ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், அப்புறம் லீக் உனக்குமே வந்து என்ன மாதிரி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறதையுமே சொல்லிடணும் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு அதை பற்றி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எதுவும் வந்து என்னை டீஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே மீடியாவை போய் மீட் பண்ணிவிட்டு என்ன கிம்முக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, எதுக்காக அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னதும்
ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். ஜுவல்லரிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் அவர் இந்த மாதிரி வந்து தெரியப்படுத்தியிருக்காரு எல்லாத்துக்கும் அப்படின்றத சொன்னதும் அங்கே லீ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படின்னா அவங்க 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லீக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு இப்போ அப்படின்றத கேட்டதும் நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான், நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் ஆகிட்டோம் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அது எப்படி வந்து இவன் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் பப்ளிக்கான்னு சொல்லிட்டு அவன் கோவம் அங்கே வந்துட்டு இருக்கான். ஸ்ரீ திரும்ப வந்ததால தான் உங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படின்றத சட்டி கேட்டதும் எனக்கு அதை பற்றி தெரியாது, பட் லீயும் அவங்களும் லவ் பண்ணா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கட்டும்னு சொன்னதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை நான் சும்மா விட மாட்டேன், எப்படி பப்ளிக்காக சொல்லலாம்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவன் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணி எப்படி பப்ளிக்காக நீ இதை சொல்லலான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க நான் வந்துட்டு பேசிக்கிறேன்னு சொல்லிடுறா. நீ இப்போ எதுக்காக தேவையில்லாம இங்கே வந்து கத்திட்டுருக்க, நான் என்ன பொய்யா சொன்னேன்னு சொன்னதும் தாத்தா வந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அப்படின்றத சொல்கிறான். டைம் இருக்கும்போது நான் வந்து பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நம்ம திரும்ப வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் இது என்ன திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு என்ன விளையாட்டா, நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்றத சொன்னதுமே அவன் வம்பு பண்ணி அங்கே ரிங்கை வந்து போட போகிறான். ஆனால் ஹீரோயின் தேவையில்லாமல் இப்படி வந்து என்கிட்ட வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறான். நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொல்லும்போது அவன் பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்துட்டு இருக்கான். ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து தொடரும்போது அங்கே கழுத்தில் வந்துட்டு மார்க் இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன யார் வந்துட்டு கூட சேர்ந்தப்ப இருந்துட்டு இருக்க, நீ என்ன சீட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் யார் சீட் பண்ணுறது, உன்னை டைவர்ஸ் பண்ண பிறகு நான் யார் கூட வேணாலும் இருப்பேன், டைவர்ஸ்க்கு முன்னாடி அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. இவன் என் கூட வந்தது ஆகணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணதுமே பேச வேண்டிய பேச்செல்லாம் இது கிடையாது, இது ஆஃபீஸ், ஸோ நம்ம வேறு இடத்துக்கு போய் பேசலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹீரோயின் அவனை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். நீ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நீ என்ன சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க, நீ என்ன சின்ன வயசுலேருந்து என்னை லவ் பண்ணிட்டு இருக்கியா, ஆனால் எனக்கு உன் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை, என்னோட தாத்தா தான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, பட் வந்துட்டு நான் எப்பயுமே உன்னை லவ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். அங்கேருந்து அவன் போகும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நான் உண்மையிலே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கா. இதை ஹீரோயின்ட்டா சொன்னதும் இப்போ இதெல்லாம் எதுக்காக நீ சொல்லிட்டு இருக்க, இதை பற்றி பேசுறது கூட நான் விரும்பலை அப்படின்றத சொன்னதும் வேற ஒரு பர்சன் கூட போய் எப்படி இருப்பேன், நீ எனக்கு தான் சொந்தமானவன், நீ என்கிட்ட திரும்ப வந்துரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் உன்ட்ட இப்படி வெட்டியாக பேசி என்னோட நேரத்தெல்லாம் நான் வந்து வேஸ்ட் ஆக்க விரும்பலை, ஃப்யூச்சரில் நான் உன்னை வந்து திரும்ப பார்க்குறதுக்கே விரும்பலன்னு சொன்னதும் யோசிச்சுக்கோ, நான் திரும்ப உன்னோட லைஃப்பில் வரவே மாட்டேன்னு சொன்னதும் யாருக்கு வேணும் நீ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது. அங்கே நைட்டு அங்கே பப்பில் போயிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு அவளுக்கு நிறைய பையன் கிடைச்சா உனக்கு நிறைய பொண்ணு கிடைக்க போகிறாங்க, இதில் என்ன இருக்குது, எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ வந்து கோவப்பட்டுருக்கேன்னு சொன்னதும் அவள் எப்படி என்ன விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட வந்து போவா, அவளை வேற ஒருத்தவங்க எப்படி டச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்பட்டுட்டே இருக்கான். அப்போ அந்த ஸ்ரீமி அங்கே வந்துட்டு அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. மரியாதை இங்கேருந்து எந்திரிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு திட்டிட்டு இருக்கான். அங்கே அவள் வெளியே கோவமாயிட்டு வரும்போது அவங்க கசின் சிஸ்டர் எனக்குமே வந்து அவளை கண்டாலே பிடிக்காது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம அவளை பழிவாங்கலாம் அப்படின்றத சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹக் பண்ணுறான். ஹீரோயின் வந்து அங்கே டச் பண்ணதுமே இல்லை இன்னைக்கு வேணான்ற மாதிரி அவள் சொன்னதும் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் இன்னைக்கு என்ன உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை போய் நீ மீட் பண்ணிட்டு வந்தியா, இன்னுமே நீ அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம நாளைக்கு போய் டாக்டரை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் டாக்டரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாதான், அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நீ ஒழுங்காக சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஷீ வந்து அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்து அனுப்பி விட்டா அங்கே ரிப்போர்ட்டர்கிட்ட. திரும்ப அந்த நியூஸ் எல்லாமே வைரல் ஆகிடுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அதை பற்றி நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதும் ஹீரோயின் ஹீரோட்ட கால் பண்ணி இதை பற்றி கேட்குறா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே இப்போதைக்கு எதுவும் வெளியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே லீ வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க வெளியே லீவ் உங்களை மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் போகிறதுக்கு முன்னாடி இவன் உள்ளே வந்து நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் பதிலுக்கு அடிச்சுட்டு பெரிய சண்டை ஆயிடுது, மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோட்ட நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக என்னோட ஒய்ஃபை என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறேன்னு சொன்னதும் அவன் என்ன வந்து புதுசாக உனக்கு பாசம் வந்துட்டுருக்கு, நீ சின்ன வயசுலேருந்து அவளை வந்து ஹர்ட் தானே பண்ணிட்டு இருந்த அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஸ்கூலில் நடந்ததை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்காக வந்துட்டு அங்கே தண்ணியெலாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பா போல், பட் வந்துட்டு அவன் வாங்காமல் எப்பயுமே அங்கே வந்து இக்னோர் பண்ணியிருக்கான். அப்போ இருந்தே நம்ம ஹீரோக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் போல் அங்கே வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நினச்சிட்டு இப்போ வந்து நீ என்கிட்ட வந்து அவளை பிரிச்சுட்ருக்கியா, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, அவள் எனக்கு தான் சொந்தமானவா, அவள் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் என்னது உன்னை லவ் பண்ணிகிட்ருக்காளா, நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ என்ன போய் சொல்லி அவளை வந்து ஏமாற்றிட்டு உன் பின்னாடி வர வச்சுட்ருக்க, நீ வந்துட்டு அதவா பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு எதுவுமே பேச முடியலை.
வந்து விலகியே இருந்துக்கோ அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொந்தமோ அது எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுங்க பக்கத்தில் வந்ததும் அவன் ரொம்ப சோகமானதும் ஏன் இவ்வளோ வந்து சோகமாயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அங்கே அவன் ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு அடிபட்டிருக்கே யார் எல்லாம் அந்த லீ தானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லீ வந்து அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நீ வந்துட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம், உன்னை நான் யாருக்குமே சொந்தமாக விட மாட்டேன், என்னோட லைஃப்பில் நீ எப்படினாலும் திரும்ப வந்து ஆகணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினோட தாத்தாக்கு கால் பண்ணி மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அங்கே போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃபோட்டோவெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவளை வந்து காப்பாற்றின, நீ காப்பாற்றலைன்னா அவள் இன்னும் இறந்தே போயிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போனப்பா அவங்க அம்மா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க, நீ இந்த மெடிசனை வாங்கிட்டு வாமான்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. அவள் தெரியாமல் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்த மெடிசனே அவங்க அம்மா சாவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அவளுக்கு. அது வந்து தூக்க மாத்திரை போல் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுறாங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு அப்போ இருந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறா. நான் அந்த மெடிசனை வாங்கிட்டு வந்து கொடுக்காம இருந்தால் என்னோட அம்மா இறந்து போயிருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்போ வேமா அவள் ஓடும்போது அங்கே கார் வந்து ஆக்சிடென்ட் ஆக போயிடுது. அந்த இடத்துல தான் வந்து யாரோ காப்பாற்றிருக்காங்க. பட் வந்துட்டு அது நம்ம ஹீரோவாக தான் இருக்கும். இவன் தான் பொய் சொல்லி ஏமாற்றிருக்கான். இவன் தான் காப்பாற்றினது தான். நம்ம தாத்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுங்கள், அவளை திரும்ப என் கூட சேர்த்து வைங்கன்னு சொன்னதும் நான் இதில் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது, அவளுக்கு பிடிச்சா உன் கூட சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன கிளம்பி வச்சான்னு கேட்டதும் ஆமாம் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னப்பா உன்கிட்ட ஏதாச்சும் குறை இருக்கா, நான் இன்னமே ப்ரெக்னென்ட் ஆகலையே இத்தனை நாள் ஆகி அப்படின்றத சொன்னதும் தோணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் கிஸ் பண்ண வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து இன்னுமே டிப்ரெஷனில் இருக்கிறதாகவும் அதனால தான் வந்து இவ வந்து மெடிசன் நிறைய எடுத்துட்டு இருக்கா, அதனால் கன்சியூமே ஆக மாட்டான்ற விஷயத்தையுமே சொன்னதும் ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக அதை சரி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆல்ரெடி அங்கே லீ இருக்கான். எவ்வளோ நேரமாக நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ லேட்டாக வருவாங்க ஆஃபீஸ்க்குன்னு சொன்னதும் இப்போ எதுக்காக நீ வந்திருக்கீங்கன்னு கேட்டதுமே ஆல்ரெடி நம்ம 2 பேருமே ஒரு கான்ட்ராக்ட் சைனாக இருந்துச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற செட்டு கேட்டதும் இதுக்கப்புறம் உங்க கூட நான் அதை சைன் பண்ண விரும்பலன்னு சொன்னதும் அதை எப்படி நீயா முடிவு பண்ணுவ, ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வை அவங்க முடிவு பண்ணட்டும்னு சொன்னதுமே அங்கே மீட்டிங் வச்சா எல்லாருமே கான்ட்ராக்ட் சைன் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் இவன் கூட ஒர்க் பண்ண வேண்டியதாக இருது. அப்போ இதுக்கப்புறம் நீ விரும்பலைனாலுமே நீ வந்து அடிக்கடி என்னை மீட் பண்ணி தான் ஆகணும், அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை கிவ் அப் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ அவங்க ஃபேமிலியை போய் மீட் பண்ணிட்டான். அப்போ நீ திரும்ப வந்து சோஃபி நாட்டுக்கு வந்துட்டான், நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறணும், சின்ன வயசுல நம்ம வந்து அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல உன் கூட மேரேஜ் அப்படின்றது சொன்னதும் நான் வந்து இவளெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் ஆக்சுவலாக தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதுமே அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினை பற்றியுமே உள்டாவாக பேசினதுமே அவன் கோவமாயிட்டு நான் வந்து இவளெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அவங்க கோவப்பட்டதும் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவர் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற சைடு அவர் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோட்ட என்னை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா கேட்டதும் நான் என்னோட ஃபியான்ஸையை கூப்பிட போகணும், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நான் வந்து பார்த்துக்கிறேன் எப்படி நீ வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணுறத அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டிடுது, அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நான் கீழே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் கிளம்பி போனால் அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கவுமே ரொம்ப பயந்து போயிடுறா. ஆனால் லீ அங்கே இருக்கான், உனக்கு இருட்டுனா எனக்கு பயம்னு சொல்லி நல்லாவே தெரியும், ஸோ நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எங்கே வந்து இருந்துட்டு இருக்க சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததுமே அவங்க பாசமாக பேசினதும் அவங்க லீ வந்துட்டு இப்போ இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, என்னோட ஒய்ஃபாவே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அப்படின்ற சொல்லிட்டு திரும்ப பேசினதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னமே ஹீரோவை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் வந்து ஹீரோ வந்து செமையான ஒரு வேலை பண்ணி விட்றான். அவன் முன்னாடி வச்சு அங்கே ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து ரொம்ப வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. பிறகு திரும்பவுமே லீ அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்லியிருக்கான். இப்போ எதுக்காக நீ வர சொல்லியிருக்க அப்படின்ற சொல்லியிருந்தோம் நம்ம ஹீரோவை பற்றியே உள்டாவாக பேசினதும் இதை பேச தான் நீ வர சொன்னியான்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போனதும் இந்த ஃபோட்டோஸ்லாம் நீ பாரு, அவன் வந்துட்டு ஷீயை என்கிட்ட வந்து வேணும்னே அனுப்பி விட்டுருக்கான், என் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் அவன் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் அவன் இப்படி கூட பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா அவன் வந்துட்டு என்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, ஸோ என்னை அடையணும்னு பண்ணியிருப்பான், நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன நீ இவ்வளோ தெரிஞ்சுமா நீ வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க, அவனுக்காக பேசிட்டு இருக்க, அவன் வந்துட்டு மோசமானவன், என்கிட்ட வந்து உன்னை வந்து பிரிக்க பார்த்துருக்கான் அப்படின்றத சொன்னதும் நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே சோஃபி வந்துடுறா.
என்கிட்ட நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதும், நீங்கள் யார், நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையேன்னு சொன்னதுமே, நம்ம கிம்மோட ஃபியான்சி அப்படின்றத சொல்லி அவள் இன்ட்ரடியூஸ் ஆகுறா. அப்படி இருந்தால் அவன் என்கிட்ட வந்து சொல்லியிருப்பானேன்னு சொன்னதும், அவன் எப்படி சொல்லுவான், அவன் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், உங்கள் மேலே இருக்கிறது லவ்லாம் கிடையாது, லீயும் அவனும் எப்பயுமே வந்து பெட் வந்து கட்டிட்டு இருப்பாங்க, யார் வந்துட்டு வின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சின்ன ட்ராஃபியை கூட விட்டு கொடுக்க மாட்டான், அதை எப்படி வந்துட்டு உங்களை போய் விட்டு கொடுப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே நல்லாவே வந்து ஏற்றி விட்டா. அதுக்கப்புறம் லீயை வந்து நான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூலில், இந்த பாருங்க அவன் எனக்காக எவ்வளோ லவ் லெட்டர் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு உடனே இவன் என்னதான் வந்து அவன் லவ் பண்ணுறதா வந்து அவன் பக்கம் எடுத்துக்கிட்டான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வந்துட்டு அவனை லவ் பண்ணுறதா கேள்விப்பட்டதுமே உடனே உங்களையுமே அவன்கிட்ட வந்து பிரிக்கணும்னு வந்திருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க சிஸ்டர், நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், நீ நிறையா காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொடுத்ததுனால உனக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி நீ மெடிசனை கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே அங்கே அந்த தண்ணியில் வந்துட்டு கலந்து வச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திரும்ப வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கதெல்லாம் உண்மைன்னா நான் வந்துட்டு இப்போ அவருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியுமே அவள் பாட்டு அங்கே குடிச்சிடுறா. அதை கேட்டுட்டு சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அவள் சொல்லும் போது அவள் கால் பண்ணிட்டுருக்கா. பட் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமாயிடுறா. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு சேர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ தான் கேர் பண்ணி உட்காந்து பார்த்துட்ருக்கான். இந்த சோஃபி வெளியே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் வரவுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு அவள் விசாரிக்கிறா. அவங்களுக்கு ரொம்ப ஹைலியான வந்து ஒரு மெடிசனை கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் வந்து ரொம்ப கொடுத்தாங்கன்னா திரும்ப ஒரு டைம் அவங்க வந்துட்டு மென்டலாகவே ஆகுறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நர்ஸ்ட்டை, நீங்கள் உள்ளே போய் இந்த உண்மையெல்லாம் சொல்லிடாதீங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவளை பிரேக்கப் பண்ணிட்டா நான் என்ன பண்ண முடியும், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அங்கே அவள் அலறி அடிச்சுட்டு நீ ஒரு சீட்டர், மரியாதை எங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதோ, நீ என்னை ஏமாத்துறதுக்காக தானே இப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்றும் ட்ராஃபிக்லன்னு சொல்லிட்டு அங்கே கதவை லாக் பண்ணிவிட்டு அவள் ஒரு பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஐ திங்க் அவள் வந்துட்டு இப்போ ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கா, நீ வந்து இப்போ அவளை தொல்லைலாம் பண்ணாத, நீ கொஞ்சம் டைம் கூட அவள் சரியாயிருவா அப்படின்றத சொல்லிட்டு இல்லையே போய் அவள் மீட் பண்ணா இன்னைக்கு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த ஃபோட்டோவை பாருன்னு சொன்னதுமே அங்கே ஸ்ரீ கூட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அவன் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அந்த லீவ் வந்து என்ன வேலை பண்ணி வச்சு தொலைஞ்சான்னு தெரில, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏன் நாங்கள் வந்து ராணி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறான்னு ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொன்னதும் அவள் எதுவும் பேசாமல் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் பாட்டு வந்துட்டுருக்கா. நீ எங்கே போயிட்டுருக்க, என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதும் நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து எதுவும் இருக்க விரும்பலை, நீ என்ன நினச்சிட்ருக்க, எல்லாருமே சேர்ந்து என்னோடய லைஃப்பை வந்துட்டு அழிக்கணும்னு பார்க்குறீங்களான்னு சொன்னதும் ப்ளீஸ் நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நீ கொஞ்சம் கேளு அப்படின்றத சொன்னதுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுததும் இவன் பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் நான் என்ன லைஃப்பில் ஆசைப்பட்டேன், என்னோட தாத்தா வந்துட்டு பேபி வேணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் அவனும் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நீயுமே துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன ரெண்டு பேத்துக்கு நான் டாயா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு இவ என்ன சொல்கிறா என்ன பேசிகிட்டு இருக்கான்னு எதுவுமே புரிய மாட்டுது. நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ கிளம்பலான்னு சொன்னதுமே அவங்க கோமா அவள் பாட்டு கிளம்பி போயிடுறா. அங்கே ரொம்பவே ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்ட போய் நான் உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம ரெண்டு டின்னருக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் உடனே அங்கே ஓகேன்னு சொன்னதுமே எங்கள் லீக்கு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படி ஒரு நக்கலாக இருக்குது. அவன் பழைய ஸ்கூல் கேன்டீனுக்கு தான் அவன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த இடத்துக்கு தான் நீ ஃபஸ்ட் டைம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ வெயிட் பண்ணி நான் இப்போ வந்துடுறேன்னு சொன்னதும் அங்கே இருக்கவர் இங்கே வாமா நீ எவ்வளோ நாளாச்சு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. உனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றியுமே அவர் சொல்கிறாரு, சின்ன வயசில் வந்துட்டு உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போச்சு இல்லையா, அப்போ அந்த பையன் தன்னோட உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றினா, அந்த டயத்தில் அவன் இறந்து போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு எதுவுமே சரியாக ஞாபகம் வர மாட்டுது, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே கிம் தாமா அவன் தான் உன்னை காப்பாற்றினான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகி போயிடுது. இவ்வளோ நல்லா லீலான்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ கிம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் எப்பயுமே உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பான், உனக்காக பாருங்க ஸ்கூல் கேன்டீனில் இப்போ வரைக்கும் இந்த லெட்டர்லாம் இருக்குது எழுதி ஒட்டி வச்சுருக்கான் பாரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே போய் பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ எப்பயுமே ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டேவும் அதெல்லாமே எழுதி வச்சுட்டு இருப்பான் போல். அப்போ அவளுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அவள் ஸ்கூலில் வந்துட்டு ஒழுங்காக படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட், அங்கே எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்தே வந்துட்டு எப்பயுமே அவளுக்கு ஒரு டீச்சர் மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கான். யார் வந்துட்டு எதுவுமே வந்து பேச விடாமல் அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அதெல்லாமே ஞாபகம் வந்துடுது. அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருது.
ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணுறா. பட் அவன் ஃபோனை வந்து பிக்கப் பண்ண மாட்டான். மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஃப்ளார்லாம் எடுத்துகிட்டு லீவ் வந்துடுறான். இதுதானே நீ வச்சு எனக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணேன், நான் உனக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு உன்னோட ப்ரப்போஸ்லாம் ஏற்றுக்க முடியாது, இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் எப்பயுமே உன்னை ஏற்றுக்க மாட்டேன், நான் கிம்மை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க, எதுக்காக கிம்மை மீட் பண்ணுறேன்னு சொன்னதுமே அங்கே அந்த சீட்டெலாம் எடுத்து காமிச்சு, இதெல்லாம் என்ன நீ அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்தையா, எப்பயுமே அவன் தான் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தானான்னு சொன்னதும், இதெல்லாம் எப்பயோ நடந்தது, எதுக்காக நீ வந்துட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க, திரும்ப எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நீ பழசெல்லாம் மறந்துடு, அவெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் ஒன்றும் ஒன்றை லவ் பண்ண கிடையாது, நான் அவனை தான் லவ் பண்ணியிருக்கேன், நீ தான் வந்துட்டு என்னை இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அங்கே திரும்ப வந்துட்டு இப்படியே வந்து அவன் போர்ஸ் பண்ணதும் அங்கே பழசு எல்லாமே ஞாபகம் வந்து அவள் பாட்டு மயக்கம் போட்டு விழுந்ததுமே இவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சு விடுறான். என்ன நீ சொல்லி வச்சு தொலைஞ்ச அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வீல் சேரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு சிலை மாதிரி போயிட்டுருக்கா. என்ன வந்து அவட்ட சொன்னேன்னு சொன்னதும், நான் என்ன சொன்னேன், நீ தான் வந்துட்டு அவள் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆகிட்டு, இத்தனை நாளாக நீ வந்துட்டு கூட இருந்திருக்கா அவள் கூட, ஆனால் நீ அவளை வந்துட்டு என்ன நல்லா பார்த்துருக்கா, அவள் டிப்ரெஷனில் இருந்திருக்கா, நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்ற பேரில் அவள் வாழ்க்கையவே அழிச்சிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதும் திரும்ப போட்டு அடிச்சுட்டு, நான் அறிவில்லையா, நீ எதுக்காக பொய் சொல்லி அவள் லைஃப்பை வந்து ஏமாற்றி வச்சிருக்க, நீ வந்து நீ தான் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கியே, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நீ தானே உடலை வந்தேன்னு சொன்னதும், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நீ நல்லா வச்சுருப்பான்னு பார்த்தேன், ஆனால் நீ எப்படி வச்சுருக்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த செயினுமே கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த செயினுமே எடுத்து பார்க்குறா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த செயின் வந்து மிஸ் ஆகியிருந்திருக்கு, இப்போ அதை வச்சுருக்கோமே, நீங்கள் தான் அப்போ எனக்கு வந்துட்டு காப்பாற்றுனீங்களா, எதுக்காக நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படின்றத அவள் சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும், நான் உன்கிட்ட சொல்ல வரலான்னு பார்க்கும்போது நீ தான் அந்த பர்சன் சொல்லிட்டு அவனை ரொம்ப லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அந்த டயத்தில் நான் சொல்லி உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பலை, அவன் ரொம்ப ஹாப்பியாக உன்னை வச்சுக்கிருவான்னு நினச்சேன், பட் வந்துட்டு அவன் உன்னை நல்லாவே பார்த்துக்கல, ஹர்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம லீக்குமே மனசு உடைஞ்சு போயிடுது, நம்ம கிடைச்ச வாழ்க்கையை வந்துட்டு ஒழுங்காக வாழாமல் இப்படி அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னை ஹர்ட் பண்ணுறவங்ககிட்ட நான் வந்துட்டு எப்பயுமே திரும்ப பேச விரும்பலை, நான் வந்துட்டு உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னதுமே அங்கே லீக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ யாரை பற்றி எதுவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு நான் இருக்கேன், எப்பயுமே உன்னை நல்லா வச்சுக்கிருவேன்னு சொல்லிட்டு அங்கே உடனே ஹாப்பியாகிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் அவங்கள மீட் பண்ணிட்டு இவங்களுக்கு தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடலான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இன்னும் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இவர் கிடச்சிட்டாரு, என்னோட லைஃப்பில் இருந்த எல்லா டிப்ரெஷனுமே போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் பேங்க்ராப்ட் ஆகிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. பிச்சைக்காரியாகவே மாறிட்டா போல், நீ பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு இந்த தண்டனை, ஸோ வந்துட்டு யார் வந்து பாவம் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். நாங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இன்னமே நான் ப்ரெக்னென்ட் ஆகலை, என்ன வந்து போயிட்டுருக்கு, நீ என்ன உன்னை செக் பண்ணிக்கிட்டியா இல்லையா அப்படின்ற சட்டவை கேட்டதும், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம், ரெண்டு பேருமே செக்அப் பண்ணிக்கிறலாம், அங்கே போய் நம்ம பேபியுமே பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்து கொடுத்துட்டு, இது எல்லாமே என்னோடது தான், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா, இதில் நீ சைன் பண்ணுன்னு சொன்னதும், என்கிட்ட கொடுக்குற லெவலுக்கு இவ்வளோலாம் கிடையாதுப்பா, நீ நினைக்கிற லெவலுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, ரெண்டு பேருமே வந்துட்டு எப்பயும் ஈக்குவலாக வந்து லைஃப்பை வாழணும், யாருக்கு வந்துட்டு யாருமே வந்து குறைஞ்சவங்களாம் கிடையாது, நான் வந்துட்டு ஒன்றை மட்டும்தான் லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறேன், உன் சொத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் உடனே அவன் மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க பேபியெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்ககிட்ட பேசினதும் ஹீரோயின் அந்த பேபியை தொட்டி விளாண்டதுமே நம்ம ஹீரோ அவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு, நீ எதுக்காக அடுத்தவங்க பேபியெல்லாம் தொட்டுட்ருக்க, உனக்கு பேபி வந்து ஒன்றுக்கு பதிலாக நான் 2 கூட கொடுக்க முடியும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்ல, அப்படி தான் நான் பேபி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத சட்டி கேட்டதும் ஹீரோயின் ஹாப்பிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. பிறகு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.